ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. மனித வாழ்க்கையும் இறையருளும். மனித வாழ்க்கைக்கு இறையருள் வேண்டும். அந்த இறையருள் கொடுப்பது கிரகங்களே. நம்ம ஒரு கோயில் போகிறோன்னா அந்த கோவிலில் கிரகங்கள் ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்களோட ஆட்சி அங்கே நன்னா இருக்கும். அது சார்ந்த கிரகம் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் பலமாக இருக்கும்போது அந்த அனுகிரகம் நமக்கு ரெட்டிப்பு மனமாக கிடைக்கும். இன்றைக்கி அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது திருமேற்றலீஸ்வரர். காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் இருக்கக்கூடிய திருமேற்றலீஸ்வரர் கோவில். இங்கே இந்த சுவாமி பேரே அதுதான். விஷ்ணு சிவசாரூப நிலை வேணும்ன்ட்டு இறைவன் சிவனை நோக்கி தவம் இருக்கார். அப்போ சிவன் சொல்கிறார், சம்பந்தர் இந்த தலத்தில் பதிகம் பாடும்போது உனக்கு அந்த சிவசாரூப நிலை அடையும், அது வரைக்கும் இங்கே தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வரமளிக்கிறார். அதுபடி பெருமாள் நின்ற கோலத்தில் தவம் பண்ணுறார். சம்பந்தர் அந்த பக்கமாக வரும்போது சிவன் தான் அங்கே நின்ற கோலத்தை தவம் பண்ணிட்டுருக்காருன்னு நினச்சி அவரோட முதுகுக்கு பின்னாடி பதிகம் பாடுறார். அந்த பதிகத்தை கேட்ட உடனே பெருமாள் விஷ்ணு உருகி போவார். அதனால தான் அந்த சன்னதிக்குள்ளே ஓத உருகீஸ்வரர்னு ஒரு சன்னதி இருக்கும். அந்த உருகலை பார்த்தேன் இன்றைக்கும் திருமேற்றலீஸ்வரருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பாதங்கள் இருக்கும். ஏன்னா சம்பந்தர் பதிகம் பாடி முடிக்கும்போது பாதம் மட்டும் அப்படியே இருக்குது, பாக்கி எல்லாம் அப்படியே உருகி அவர் சிவசாரூப நிலையை அடைஞ்சிட்டார் விஷ்ணு. இதை தவிர இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா, தட்சிணாமூர்த்தி கீழே முயலகன் இடது பக்கமாக தலை சாட்சி இருக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று. இதை தவிர 100 ருத்ரர்கள், வீரபத்ரர், சிக்கண்டர், மண்டலாதிபதிகள் 116 பேர், குரோதர், இதை தவிர நவ கிரகங்கள புதனும் வழிபட்ட தலம் தான் இந்த தலம். இந்த தலத்தில் நீங்கள் என்ன வரம் வேண்டி வரையலோ அந்த வரம் வேண்டி வரும்போது இந்த சம்பந்தர் பாடிய பதிகத்தை பாடி இருக்கும்போது இங்கே சுவாமியே உருகி நின்னாராம். அதனால் அதாவது உருகி நின்ற சிவன் உருவு பெற்ற விஷ்ணு அப்படின்னு தான் இங்கே சொல்கிறது இந்த தலத்துக்கே. ஸோ உங்களுக்கு வேண்டிய வரத்தை இந்த பதிகம் பாடி சுவாமிகிட்ட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். கல்வியில் மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறவா இங்கே சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணி போகும்போது அந்த கல்வியில் சிறப்பாக மேம்பட்டு நிற்பா. எத்தனை வயசானாலும் கல்விக்கு வயசு கிடையாது. இந்த மாதிரி ஒரு நமக்கு அறிவு சார்ந்த ஒரு பலன் கிடைக்கும் ஒன்று. இதை தவிர மேஷ ராசிக்காரா, இங்கே மேஷ ராசிக்காரா மேஷத்தில் சனி நீச்சம், சூரியன் உச்சம். இந்த சூரியன் சனி சேர்க்க தான் இந்த திருமேற்றலீஸ்வரர். இங்கே மேஷத்தில் சனி உள்ளவாலும் சரி, மேஷ ராசிக்காராலும் சரி, இல்லை சனி சூரியன் தொடர்பு, சனி சூரியன் பார்வை சேர்க்கை, இந்த மாதிரி உள்ளவங்க இந்த கோயிலுக்கு இந்த திருமேற்றலீஸ்வரருக்கு இந்த பதிகம் பாடி அங்கே உட்காந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது இந்த கிரகங்களோட நற்பலன்கள் இவாளுக்கு இந்த ஜாதகப்படி ரெட்டிப்பு மலங்கா கிடைக்குங்கிறது தான் ஐதீகம். இந்த ஒரு கோவிலுக்கும் நமக்கு கிரகங்களோட சேர்த்து நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அனுபவத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே நெல்லை வசந்தன் சார் தான். அவர் தான் இதுக்கு அடித்தளம் போட்டார் அப்படின்றதே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இப்போ சூரியன் சனின்னா கபாலீஸ்வரர் வரும், காரணீஸ்வரர் சூரியன் புதன் சனி வரும். இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவா இந்த திருமேற்றலீஸ்வரர் போயிட்டு வரலாம். திருமேற்றலீஸ்வரர் போகணுமா அப்படின்னு நினைக்கிறவா எங்கே இருந்தாலும் நம்ம அந்த நம்மளுடைய கிரக காம்பினேஷனுக்கு ஒத்தா மாதிரி அந்த சிவஸ்தலத்தையோ அந்த எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலை நோக்கி போகும்போது அந்த கிரகங்களுடைய நற்பலன்கள் நமக்கு ரெட்டிப்பாக நமக்கு கூட்டிக்கிறோம். அதனால் நமக்கு நல்ல அனுகிரகங்கள் அந்த திசையிலும் சரி, அந்த தசா புக்தி வரும் நேரத்துலையும் சரி நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த திருமேற்றலீஸ்வரர் கோவிலை மேஷராசிக்காரருக்காக நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஒரு தடவை போயிட்டு வாங்க.